அப்பாவி கணவர் ஒரு சிறிய நகரத்தில் குமார் என்ற நல்ல மனம் கொண்ட கணவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் அப்பாவி. மனைவி மீனா சொல்வதையெல்லாம் உண்மை என்று நம்பிவிடுவார். ஒரு நாள் மீனா, நம்ம வீட்டில் இருக்கும் பிஸ்கட் பாக்கெட்டை யாரும் சாப்பிடக்கூடாது. அது விருந்தினர்களுக்காக என்றாள். குமார் தலையாட்டிவிட்டு, சரி, நான் தொடவே மாட்டேன் என்றார். அன்றிரவு குமார் சமையலறைக்குச் சென்றபோது பிஸ்கட் பாக்கெட் காணவில்லை. உடனே மீனாவிடம் ஓடி வந்து, நம்ம விருந்தினர்களுக்காக வைத்த பிஸ்கட்டை யார் சாப்பிட்டது என்று கேட்டார். மீனா சிரித்துக்கொண்டு, நீங்கள்தான் சாப்பிட்டிருப்பீங்க என்றாள். குமார் அதிர்ச்சியுடன், நானா? நான் தொடவே இல்லையே என்றார். அப்படியா? அப்போ பாக்கெட் எப்படி காலியானது என்று மீனா கேட்டாள். குமார் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஒருவேளை பிஸ்கட்டுக்கே விருந்தினர்களை பார்க்க ஆசைப்பட்டிருக்குமோ என்றார். மீனா சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தாள். மறுநாள் குமார் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தார். மீனா, இன்று உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்றாள். குமார் பயந்து போய், என்ன சர்ப்ரைஸ்? முதலில் சொல்லுங்க என்றார். மீனா, நீங்க எப்போதும் அப்பாவியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களே, அதற்காக உங்களுக்கு ஒரு பரிசு என்று கூறி ஒரு பெரிய கண்ணாடியை கொடுத்தாள். குமார் கண்ணாடியை பார்த்துவிட்டு, அடடா, இவ்வளவு பெரிய பரிசா என்றார். மீனா சிரித்துக்கொண்டு, இது பரிசு இல்லைங்க, நீங்கள் எவ்வளவு அப்பாவி என்று தினமும் பார்த்துக்கொள்ள என்றாள். குமார் முகத்தை சுளித்துக்கொண்டு, சரி, இனிமேல் நான் அப்பாவியாக இருக்க மாட்டேன் என்றார். அடுத்த நிமிடமே மீனா, சரி, இன்றைக்கு இரவு சாப்பாடு சமைக்க நீங்கள்தான் உதவணும் என்றாள். குமார் உடனே, சரி மீனா, நான் அப்பாவியாகவே இருந்துடுறேன் என்றார். நீதி, நல்ல மனசும் அப்பாவித்தனமும் அழகான குணங்கள். ஆனால் வாழ்க்கையில் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் தேவை